உலகத் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிடர் மரிய கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது 10/3/2025 மாசி மாதம் 26ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் 16/3/2025 பங்குனி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இந்த வாரத்திலே மிக முக்கியமான 2 கிரகங்கள் சுக்கிரன் மற்றும் புதன் வக்ர நிலையிலேயே தொடர்ந்து இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கும் சில பலன்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இந்த வாரம் 15ஆம் தேதி சூரியன் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். அதன் மூலியமாகவும் சில பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே சில மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இந்த வாரத்தினுடைய பலன்களை அறிந்து கொண்டு அதற்கு தக்கவாறு உங்களது பணிகளை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது ராசி பலன்களை காணலாம். மேச ராசி நண்பர்களுக்கு இப்பொழுது இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண்போம். மேச ராசிக்கு இந்த வாரத்திலே ஒரு நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இருக்கின்றது. காரணம், இந்த வாரத்திலே உங்களுக்கு வெளித்தொடர்புகள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வெளியூர்களிலிருந்து அல்லது வெளிநாடுகளிலிருந்து, தொலைதூரத்திலிருந்து அல்லது பிரிந்து சென்ற உறவுகளிடத்திலிருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு தொடர்புகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதற்காக சில பேருக்கு வெளியூர் பயணங்கள், சந்தோஷமான ஒரு நிகழ்வுகளுக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இந்த வாரம் 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலுக்கு மாறுகின்றார். அதனால் சனி லாபஸ்தானத்தில் இருந்து 3ஆம் பார்வையாக உங்களது ராசியை பார்த்து கொண்டிருப்பது ஒரு விசேஷமான அமைப்பு. அதுவும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்க்க இருப்பது இன்னும் சிறப்பான ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். காரணம், குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்திலே ஒரு அற்புதமான நிலையிலே அமர்ந்து உங்களுக்கு நல்ல வரவுகளை தரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றார். அதனால் கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே பலருக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையிலே தன வரவுகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது எதிர்பார்த்த ஒரு நல்ல காரியங்கள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுப காரியங்கள் ஏதேனும் தடைப்பட்டிருந்தால் அவை அனைத்துமே இப்பொழுது உங்களுக்கு மிக அருமையாக நடந்து ஈடேறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல நீங்கள் ஏதேனும் ஒரு பிறரிடத்திலே ஒரு வாக்குறுதி கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு நல்ல தருணம் இப்பொழுது வந்திருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களுக்கு அனைவருக்குமே நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு கடமை இப்பொழுது வரப்போகிறது. அதேபோல குடும்ப உறுப்பினர்களும் உங்களிடத்திலே நல்ல மரியாதையோடு நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இப்பொழுது காணப்படுகின்றது. இந்த 15ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய நாட்கள் என்பது உங்களுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பை தரும். அதற்கு முன்னதாக உள்ள நாட்கள் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள், செலவுகள் ஏதாவது ஒரு வகையிலே, குறிப்பாக கணவன் அல்லது மனைவி மூலியமாகவோ அல்லது உங்களது சொந்த பந்தங்கள், நட்புகள் மூலியமாகவோ உங்களுக்கு செலவினங்களோ அல்லது அவர்களுக்காக சில காரியங்களுக்கு நீங்கள் அலைச்சலை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படலாம். அதே போல உங்கள் சேமிப்புகள் கொஞ்சம் பாதுகாக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது 15ஆம் தேதி வரை. அதனால் வீண் விரயம் செய்யாமல் கொஞ்சம் காப்பது நல்லது. அதே போல இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு சில மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அவர்களை கவனத்தோடு அணுக வேண்டும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்க இருக்கிறது. அவர்கள் மூலியமாக பெற வேண்டிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாணவ செல்வங்கள் கல்வியிலே மிகச்சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் இந்த வாரத்திலே முழுமையாக. அதே போல சொத்துக்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமான விஷயங்களிலே, வண்டி வாகனங்கள் வாங்குவது, விற்பது சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு இப்பொழுது புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல இந்த வாரத்திலே உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில தன வரவுகள் வரலாம். ஏதேனும் சொத்துக்கள் தாய் வழி மூலியமாகவோ உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலியமாகவோ ஏதேனும் கிடைக்க வேண்டியது இருந்தால் இந்த வாரத்திலே நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல உங்களது பிள்ளைகள்
இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பை தரக்கூடிய நல்ல சூழ்நிலையில் இருக்கின்றார்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தந்து சில பெண் பிள்ளைகள் வருமானம் தரக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார். அதே போல இந்த வாரத்திலே சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலதெய்வம் உங்கள் இல்லத்தை இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றது. குடும்பத்திலே தெய்வ சக்தி நிறைந்து இருக்கின்றது. அதனால் நீங்கள் தினமும் விளக்கேற்றி உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஒரு சுபிட்சமாக வழிநடத்தி செல்ல வேண்டும். பூஜை எப்பொழுதுமே மங்களகரமாக இருக்க வேண்டும். அப்படி இருக்குமேயானால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இல்லத்திலே மகிழ்ச்சிகள் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிக சிறந்த வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே மேசராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை இப்பொழுது காணலாம். மேசராசிக்கு அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வணக்கம். ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது இடத்திலே அமர்ந்து வக்ரகதியிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவர் உங்களுக்கு பல நல்ல ஒரு அரிய காரியங்களை, அதாவது தடைப்பட்ட காரியங்களை எல்லாம் விரைவாக செய்து முடித்து உங்களுக்கு ஒரு நல்ல பயனை தர காத்திருக்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு சொத்துக்களோ அல்லது உங்களது முன்னோர்களுடைய வகையிலே இருந்து வரக்கூடிய பணமோ நகைகளோ உங்களுக்கு இந்த வாரத்திலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது. காரணம், சுக்கிரன் உச்சபலம் அடைந்து வக்ரகதி அடைந்து 5ஆம் இடத்திற்கு பார்த்து கொண்டிருக்கின்றார். 5 குடையவனும் சுக்கிரனுடைய அமர்ந்திருக்கின்றார். அதே போல அந்த லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால் நீங்கள் நிச்சயமாக இது போன்ற விஷயங்களிலே கொஞ்சம் கவனம் செலுத்தினால் வரவேண்டிய தொகைகளோ அல்லது நிலங்களோ சொத்துக்களோ வாகனங்களோ உங்களுக்கு இந்த வாரத்திலே தாத்தா பாட்டி வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையான உங்களுக்கு நன்மைகள் இந்த வாரத்திலே நிறைய பேருக்கு கிடைக்க காத்திருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்தினால் தட்டாமல் இல்லை என்று சொன்னாமல் உங்களுக்கு தந்து விடுவார்கள். சில நேரங்களிலே நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது தராதவர்கள் கூட தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. உங்களுக்கும் நல்ல மரியாதை அவர்களிடத்திலே இப்பொழுது இருக்கின்றது. உங்கள் மீது கோபமாகவோ அல்லது உங்களை விட்டு பிரிந்து விலகி இருந்தாலோ இப்பொழுது அவர்கள் உங்களிடத்திலே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இப்பொழுது இருக்கின்றது. அதனால் பயன்படுத்தி நீங்கள் இந்த காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம். காரணம், குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பது என்பது பிறருக்கு உங்கள் மீது ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் உயர்த்தி கொடுக்கும். உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் சரி, எண்ணங்களும் சரி, சிறந்ததாக இருக்கும். அதனால் நிச்சயமாக நீங்கள் காரியங்களை சாதித்து வெற்றி பெற்று விடுவீர்கள். ஒரு லாபஸ்தான அதிபதியே உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பதால் காரியங்களை தடையில்லாமல் செய்து முடித்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 2ஆம் இடத்திலே வாக்குஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். சில நல்ல விஷயங்களை நீங்கள் பிறருக்கு சொல்லும் பொழுது கண்டிப்பாக அவை நல்வையாக நடக்கும். ஒரு அவசர கதியிலே சில காரியங்கள் நடந்து முடிந்துவிடும். அதனால் யோசனை சொல்லுகின்ற பொழுது ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் சொல்ல வேண்டும். வார்த்தை தடிப்பான வார்த்தைகளை பேசி மனதை காயப்படுத்தும் அளவிற்கு நீங்கள் பேசிவிடக் கூடாது. காரணம், செவ்வாய் குரு நட்சத்திர காலில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் வார்த்தைகள் நல்லவைகளாகத்தான் வரும். இருப்பினும் கொஞ்சம் கவனம் தேவை. குடும்பத்திலும் சில நேரங்களிலே சில சலசலப்புகள் நிகழலாம். அதை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. இந்த வாரத்திலே கண்டிப்பாக இந்த வாரம் 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் மீன ராசிக்கு பயிற்சியாகின்றார். லாபஸ்தானத்திற்கு வருகின்றார். 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு. கண்டிப்பாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அரசியல் சார்ந்தவர்களுக்கும் இது ஒரு நல்ல பயனை தரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல வியாபாரத்தில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு நிச்சயமாக வியாபார ரீதியாக நிறைய நன்மைகள், தனவரவுகள், அதே போல ஏதேனும் சிறு சேமிப்புகள்
மூலியமாக உங்களுக்கு பெரிய பெரிய தொகையை ஈட்ட வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு இப்பொழுது நீங்கள் ஆரம்பிக்க கூட நீங்கள் செய்யலாம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு, அதே போல உங்களது இல்லத்திலே நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, குறிப்பாக திருமண யோகம் இப்பொழுது உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது. வாலிப பிள்ளைகளாக இருந்தால் நிச்சயமாக திருமணத்திற்கு தடை இல்லை, திருமண தடை விலகி உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல திருமணம் ஆனவர்கள், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு உங்கள் இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையில் உதவிகள், அதாவது நீங்கள் ஒரு இக்கட்டான நிலைமையிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது உங்களது இல்லற துணையும் உங்களது நண்பர்களும் உங்கள் சொந்தங்களும் நிச்சயமாக உதவிகரமாக இருந்து அந்த பிரச்சனைகளில் இருந்து கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவார்கள். அதனால் ஏற்பட்டிருக்கின்ற குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளும் இப்பொழுது கண்டிப்பாக விலகக்கூடிய ஒரு நல்ல நேரம். அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, மூத்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருவார்கள். காரணம் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு, லாபஸ்தானாதிபதி மற்றும் மூத்த சகோதரருக்கு அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கின்றார். இளைய சகோதர காரகன் உங்களுக்கு சந்திரன் சுழற்சியிலே இப்பொழுது இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார். அதனால் உங்களுக்கு பிரிந்த சகோதர சகோதரிகள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அவர்கள் மூலியமாக நீங்கள் ஏதாவது உதவிகள் நாடி இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரத்திலே கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல உங்கள் பிள்ளைகள் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் புதன் வக்ரகதியில் இருந்தாலும் இப்பொழுது உங்களுக்கு லாபஸ்தானத்திலே அமர்ந்து 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே போல லக்னத்திற்கு 9 கூடிய சனி பகவானும் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்கின்றார். அதனால் பொதுவாக பெண்களுக்கு உங்களது குழந்தைகள் மூலியமாக சில அலைச்சல்களோ அல்லது செலவுகளோ வரலாம். ஆண்களுக்கு கண்டிப்பாக உங்கள் பிள்ளை மூலியமாக ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை உங்களுக்கு பிள்ளைகள் தருவார்கள், அல்லது நீங்கள் பிள்ளைகள் மூலியமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தொழில் சார்ந்து உங்கள் அனைவருக்குமே இப்பொழுது ஒரு நல்ல நேரம். கண்டிப்பாக மகிழ்ச்சியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. சனி பகவான் 15ஆம் தேதிக்கு மேலே குருவினுடைய நட்சத்திர காலுக்கு மாறுகின்றார். அதனால் நிச்சயமாக ஒரு வெளியூர்கள் இருக்கின்ற, வெளிநாடு இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு புதிய விஷயங்கள் ஆரம்பிக்க காத்திருக்கின்றது. அல்லது ஒரு தன வரவுகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நீங்கள் தொழில் ரீதியாக பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றது. பலருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் மூலியமாக தொழில் சார்ந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு, அந்த வாய்ப்பின் மூலியமாக உங்களுக்கு நிறைய ஒரு ஏதான ஒரு ஆர்டர்கள் அல்லது உங்களுக்கு நிறைய ஒரு வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் ஏதாவது கண்டிப்பாக இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த வாரத்திலே நமது ரிஷபராசி நண்பர்கள் கண்டிப்பாக நல்ல நிலையிலே கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது. உங்கள் ராசிநாதர் வக்ரகதியில் இருந்தாலும் கூட ஒரு பாதகமான சூழ்நிலையை உங்களுக்கு தரமாட்டார். ஏனென்றால் இருக்கின்ற இடமும் அவர் பார்வைப்படக்கூடிய இடமும் ஒரு நல்ல நிலையிலே இருப்பதால் நிச்சயமாக நல்ல காரியங்கள் நடக்கும். பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். இப்பொழுது ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் நிச்சயமாக அது 6ஆம் எண். கண்டிப்பாக பயன்படுத்துங்கள். வணக்கம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசி பலன்கள் எப்படி இருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அவர் இந்த வாரத்திலே வக்ரகதியிலே அமைந்து 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்திலே இருக்கின்றார். அதே போல 4ஆம் வீடையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதுவும் நீசபலம் அடைந்து இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். பொதுவாக ராசிநாதன் நீசபலம் அடைந்தாலோ வக்ரகதி அடைந்தாலோ அந்த ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் கொஞ்சம் படபடப்பான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கும். எதை செய்வது எதை விடுவது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். வைத்த இடத்திலே ஒரு பொருளை வைத்து விட்டு வேறு இடத்திலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதே போல இந்த மிதுன ராசியிலே இப்பொழுது செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். செவ்வாய் உங்களை இப்பொழுது வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 6 இருக்கிறார். 11ஆம் வீடு லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கின்றார். 6 செவ்வாயாக உங்களை வழிநடத்தும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எப்பொழுதும் அவசர கதியிலேயே காணப்படுவீர்கள்.
ஒரு படபடப்பிற்கு பஞ்சம் இருக்காது. அதிக டென்ஷன், ரத்தம் சூடேறக்கூடிய ஒரு சூழ்நிலை, யாரிடத்திலும் ஒரு சந்தோஷமின்றி பேசக்கூடிய ஒரு நிலை. காரணம், அவர் எதிரி ஸ்தானாதிபதியாக வருவதால். அதனால் நீங்கள் நல்ல உறவுகளை பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அல்லது உங்களது மேலதிகாரிகளை நீங்கள் ஒரு துச்சமென நினைத்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். அல்லது உங்கள் மேல் அதிகாரிகளை நீங்கள் பிறரிடத்திலே குறை சொன்னால் அந்த குறையானது நேரடியாக அவர்கள் காதுக்கு சென்றுவிடும். இப்படி நீங்கள் அவசர கதியிலே சுய புத்தியை இழந்து சில நேரங்களில் செய்கின்ற காரியங்கள் உங்களுக்கு பாதகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் இந்த வாரத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும். யாரிடத்திலே என்ன பேசுகின்றோம் என்பதிலே கவனம் தேவை. குறிப்பாக உங்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்கள் இப்பொழுது நட்பாக நடந்து உங்களுக்கு சில தேவையில்லாத ஆலோசனைகளை சொல்லி அதன் மூலியமாக வீண் செலவுகளையோ அல்லது வீண் அலைச்சல்களையோ ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்கின்றது. அதனால் இந்த மிதுன ராசி சொந்தங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அவசர கதியை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக நீங்கள் இந்த வாரம் முழுவதுமே தெய்வ நம்பிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது ஒரு மிதுன ராசியைச் சேர்ந்த ஒரு ஆண்கள் அல்லது பெண்கள் நீங்கள் காளியை வழிபடலாம், அல்லது ஐயனார் என்று சொல்லக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபடலாம், கற்பனசுவாமியை வழிபடலாம். இப்படி நீங்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் மனதார நினைத்துக் கொண்டு நீங்கள் செய்கின்ற காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த தவறான வழிநடத்தலில் இருந்து உங்களை காத்து நிற்கும். காரணம், புதன் உங்களுக்கு சனியின் சாரத்திலே அமர்ந்து இப்பொழுது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த தெய்வங்களை வழிபடும் பொழுது ஏற்படக்கூடிய தடைகள், எதிரிகள் மூலியமாக வரக்கூடிய நஷ்டங்கள், இவைகள் அனைத்தும் உங்களுக்கு சுபிட்சமாக நல்ல நிலையிலே பாதகமின்றி உங்களுக்கு சென்று அடையும். குறிப்பாக தொழில் செய்பவர்கள் அனைத்து துறையினருக்குமே சரி, அல்லது அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி, குறிப்பாக அரசு உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள், அரசு அல்லது அரசியல்வாதிகள், இவர்களும் 15ஆம் தேதிக்கு மேலே இது போன்ற நான் சொன்ன காரியங்கள் அதிகமாக நடக்கும். அதனால தெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு துணையாக இருந்து கை கொடுக்கும். அதே போல உங்களது நட்பு அல்லது சொந்த பந்தங்கள் மூலியமாக ஏதேனும் சில நல்ல காரியங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவைகள் மூலியமாக நீங்கள் சில செலவுகளையும் சில எதிர்ப்புகளையும் தான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். குறிப்பாக உங்களது இல்லற துணையிடத்திலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. சிலர் குடும்பத்திலே பிரச்சனைகள் காரணமாக சிறிது நாட்கள் விலகி இருக்கலாம் என்ற நேரத்தில் கூட செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால் குடும்பத்திலே கொஞ்சம் நிச்சயமாக கவனங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர கதியிலே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள், கோபத்தினாலே சில நேரங்களிலே நீங்கள் எடுக்கின்ற தவறான முடிவுகளால் அது உங்களது இல்லற துணையை பாதிக்கும் என்பதை உணர்த்துகின்றேன். அவர்களும் இப்பொழுது உங்களுக்கு தக்க ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையிலும் இல்லை. உங்களுக்கு எதிர்மறையான நிலையிலேயே அவர்கள் இப்பொழுது காணப்படுகின்றார்கள். நீங்களும் உங்கள் சுய புத்தியை இப்பொழுது இழக்கக்கூடிய ஒரு தருணத்திலே இருந்து கொண்டிருப்பதால் கவனம் தேவை இந்த வாரம் உங்களுக்கு. மற்றபடி உங்களுக்கு தன வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். தொழில் சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கலாம். சிலருக்கு வெளியூர் பயணங்கள் தொழிலுக்காக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. வெளியூர்களில் இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு தொழில் சார்ந்த இடமாறுதல் நிறைய இருக்கின்றது. அதே போல அரசு உத்தியோகத்தை பார்க்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு அரசு பணி நியமித்தமாக நீங்கள் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது வரலாம், அல்லது நீங்கள் இடமாறுதல் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக உணர்த்தி இந்த வாரத்திலே கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக இதை ஏன் இவ்வளவு தூரம் நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்றால், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் இருந்து கொண்டால் எந்த ஒரு இழப்பையும் தவிர்த்து விட்டுட்டு இழப்புகளை தவிர்த்து அதை நல்லவைகளாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனம் செலுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
மிதுன ராசி சொந்தங்களுக்கு இந்த வாரத்தினுடைய அதிர்ஷ்ட எண் 7. கடகராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் இந்த வாரத்திலே துவக்கத்திலே உங்கள் ராசியில் இருந்து இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை துவங்குகின்றார். அதனால் நீங்கள் எண்ணியவைகள் அனைத்தும் ஈடறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாரத்திலே ஏதேனும் உங்களுக்கு மனதிலே சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட ஒரு துவக்கம் நன்றாக இருந்தால் முடிவும் நன்றாக இருக்கும் என்பார்கள் அல்லவா? அதுபோல இந்த வாரத்திலே உங்களுக்கு துவக்கம் மிக அருமையாக இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாக இருக்கப் போகிறது. ஆனால் ஏதேனும் இடையூறுகளோ சில பிரச்சனைகளோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் அவைகளெல்லாம் முறியடித்து நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்முடைய முயற்சிகளுக்கு தடை வரும்பொழுது சோர்வில்லாமல் நிச்சயம் நாம் வெற்றி பெறுவோம் என்ற எண்ணத்தை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அது நல்ல வழியாட்டுதலாக இருந்து உங்களை வெற்றியை நோக்கி ஈட்டுச் செல்லும். அதே போல இந்த வாரத்திலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு சில காலங்களாக சில நேரங்களிலே மரியாதைகள் இல்லாத சூழ்நிலையில் இருந்திருக்கலாம். காரணம், உங்கள் பாகிஸ்தானாதிபதி 8ஆம் இடத்திலே சென்று அமர்ந்து உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்கின்றார். 8க்குடையவனோடு இணைந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். சனியும் சூரியனும் அங்கே 8ஆம் இடத்தில் இருக்கின்றார்கள். அது அவர்கள் இருவருக்குமே பகை கிரகங்கள் என்பதால் ஒருவர் செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை தடுத்து விடுவார்கள். அதனால் அந்த கிரக யுத்தம் ஏற்பட்டு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார்கள், குறிப்பாக குடும்பத்திலே. அதே போல சில பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருப்பீர்கள். இவையெல்லாம் தானாக நடந்து கொண்டிருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிலைகள் எல்லாம் வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மாறப்போகின்றது. சூரியன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார் 15ஆம் தேதி. அதனால் அதற்கு பிறகு வரக்கூடிய அனைத்துமே உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை தரப்போகின்றது. குடும்பத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது. அதே போல நீங்கள் சில விஷயங்களை பற்றி பேசி அது நடக்காமல் போயிருந்தவையெல்லாம் இப்பொழுது நடக்கப் போகின்றது. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் இந்த வாரத்திலே நிச்சயமாக அது மீண்டும் செயலுக்கு வர காத்திருக்கின்றது. குறிப்பாக அரசு துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி, அல்லது தந்தை வழியில் இருந்து சில நல்ல காரியங்கள் கிடைக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, இந்த வாரம் ஒரு யோகமான வாரமாக இருக்கின்றது. சகோதர சகோதரிகள் இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தருவார்கள். அதே போல தாயார் வழி சொந்தங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தருவார்கள். அவர்கள் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்க காத்திருக்கின்றது. குறிப்பாக கடகராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களது தந்தையார் மூலியமாக நிறைய ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. ஏதேனும் அவர்களிடத்திலே நீங்கள் எதிர்பார்த்து இருந்தால் தாராளமாக கேட்டு பெறலாம். அல்லது தந்தையினுடைய சொத்து பிள்ளைகளுக்கு எழுதி கொடுக்கப்பட இருக்கலாம். இப்படி பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கின்றது என்பதால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலோடு உங்களுக்கு அரவணைத்து சென்று கொண்டிருக்கின்றது. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் ஒரு வெற்றிகரமான வாரமாக இருக்கும். மாணவர்கள் கல்வியிலே ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தாயாருக்கு அதிபதியாகவும், வண்டி வாகனங்களுக்கு அதிபதியாகவும், வீடு மனைகள் மற்றும் இல்லங்களுக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய சுக்கிரன் வக்ரகதி அடைந்து 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு இளைய சகோதரம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரத்திலே உங்களை விட உங்களது தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக உங்களது இளைய சகோதர சகோதரிகளுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்க காத்திருக்கின்றது. அவைகளை நீங்கள் விட்டு கொடுத்து அவர்களுக்கு உதவிகரமாக இருப்பது பின்னாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் தேடி கொடுக்கும். அதே போல வண்டி வாகனங்கள் வாங்குவதன் மூலியமாக சில தன வரவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கின்றது. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே
சொத்துக்கள் வாங்குவதன் மூலியமாகவும் விற்பதன் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் இந்த வாரத்திலே இருக்கின்றது. வீடு கட்ட வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த வாரத்திலே ஏதேனும் உதவிகள் வீடு கட்டுவதற்காக கிடைக்கலாம். நீங்கள் கேட்கின்ற இடங்களிலே உங்களுக்கு நான் முன்பு சொன்னது போல உங்கள் வாக்குஸ்தானம் இப்பொழுது பலம் பெற இருப்பதால் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கேட்கின்ற இடங்களிலெல்லாம் உங்களுக்கு மரியாதையும் செல்வாக்கும் கூடி உங்களுக்கு கேட்பவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்திலே இருக்கின்ற பிரச்சனைகள் விலகும். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற நம்ம சொந்தங்களுக்கு, இளைய பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு இந்த வாரத்திலே நல்ல வரன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காரணம், சனி பகவான் 7க்குடையவன் உங்களுக்கு 8ஆம் இடத்திலே அமர்ந்திருந்தாலும் ராகுவின் சாரத்திலே அமர்ந்திருந்தார். அதனால் நீங்கள் தேவையில்லாமல் பல தேவையற்ற உறவுகளை நீங்கள் நாடியிருக்கலாம், தேவையற்ற நட்புகளை இணைத்திருத்திருக்கலாம். குறிப்பாக ஒரு வாலிப வயதை சேர்ந்த ஆண் மகன்கள் திருமணம் ஆகி கணவனை இழந்த பெண்களோடு சிலருக்கு உறவுகள் ஏற்பட்டிருக்கலாம். இவைகள் இப்பொழுது நீங்கள் மனதளவிலே வெறுத்து போய் இருந்தாலும் அவைகள் தானாக விலகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகின்றது. அதனால் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அடுத்த திருமணத்திற்கான வேலைகளை நீங்கள் இறங்கினால் நிச்சயமாக இந்த கடகராசியை சேர்ந்த ஆண் பெண் அனைவருக்குமே திருமண யோகம் என்பது கிடைக்கப் போகின்றது. காரணம், சனி பகவான் குருபவனுடைய நட்சத்திரக்காலுக்கு மாறுகின்றார், குரு லாபஸ்தானத்திலே இருக்கின்றார். அதனால் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அதுவே குருவுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே விழுந்து கொண்டிருக்கின்றது. இதுவரை இருந்த நண்பர்கள் உங்களுக்கு ஒரு தொல்லையை கொடுத்திருந்தாலும், ஒரு பகையாக இருந்தாலும், இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் அவர்கள் மூலியமாக பல நன்மைகள் நடக்கப் போகின்றது. அவர்கள் மனதில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு கவனமாக பயணிக்க வர வேண்டிய வாரம். அதே போல வரக்கூடிய தன வரவுகளையும் சொந்தங்கள் மூலியமாகவும் அல்லது நமது உறவுகள் மூலியம் உற்ற உறவுகள் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய நல்ல காரியங்களை, நல்ல விஷயங்களை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இந்த வாரத்திலே கடகராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை தந்து கொண்டிருக்கின்றார் 15ஆம் தேதி வரை. 15ஆம் தேதிக்கு மேலே சிம்ம ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் கொஞ்சம் கவனம் தேவை. காரணம், உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சென்று அமர இருக்கின்றார். அங்கே 2 கிரகங்கள் வக்ரகதியிலே இருந்து கொண்டிருக்கின்றன. சூரியனுக்கு நேர் எதிரியாக விளங்கக்கூடிய ராகுவும் அங்கே இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த பங்குனி மாதம் என்பது உங்களுக்கு சில ஒரு தொந்தரவுகளையும் மனதிலே சில அச்சங்களையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனால் நவகிரகங்களிலே தலைமை கிரகமான சூரியன் எதற்கும் ஒரு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலை அவர் வைத்திருப்பார். அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் அதிகம் ஏற்படுத்தாமல் நல்ல வழியிலே உங்களை கொண்டு சென்று விடுவார் என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். ஆனால் இதுவரை இந்த 15ஆம் தேதி வரை நீங்களே உங்களுக்கு நம்ப முடியாத அளவிற்கு சில நல்ல காரியங்களை அவர் செய்திருக்கின்றார். மனதிலே தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் சாதித்து விடலாம் என்ற ஒரு உங்களுக்கு வைராக்கியம், இப்படி பல வகையிலே உங்களை தன்னம்பிக்கையோடு உங்களை வளர்த்து நல்ல பாதையிலே இட்டு சென்று உங்களுக்கு உதவிகரமாக இருந்து கொண்டிருந்தார். அதே போல பலருக்கு திருமண யோகத்தையும் இப்போது இந்த 15ஆம் தேதி தந்து கொண்டிருக்கின்றார். திருமணமாகாத திருமணத்திற்காக காத்திருக்கின்ற வாலிப வயதை சேர்ந்த ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம். இந்த 15ஆம் தேதி வரை உங்களுக்கு மிக அருமையான ஒரு சூழ்நிலையான நேரங்கள் இருப்பது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த காதல் திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கின்ற இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக காதல் திருமணம் ஈடேறும். பொதுவாகவே சிம்மராசிக்கு 7ஆம் வீட்டிற்கு அதிபதி சனி பகவான் கண்டிப்பாக ராசியை பார்த்தால் காதல் திருமணம் தான் பெரும்பாலும் நடக்கும். 190% காதல் திருமணம் நடக்கும்.
இப்பொழுது அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை, சனி பகவான் 7ஆம் இடத்திலே ஆட்சி பலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதனையும் உடனே வைத்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக இந்த காதல் திருமணங்கள் என்பது மிக அதிகமாக இந்த மாதத்திலே நடந்திருக்கும், மாசி மாதங்களிலே. அதே போல இந்த 15ஆம் தேதி வரை அது தொடர்கிறது. விரும்பிய பெண்ணை நீங்கள் சந்தித்து பேச வேண்டும், நம்மளுடைய எண்ணத்தை அவர்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆண்களும் சரி, பெண்களும் சரி, நீங்கள் தாராளமாக இந்த 15ஆம் தேதிக்கு முன்பாக நீங்கள் அவர்களை அணுகி உங்களுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை சொன்னால் நிச்சயமாக அது பிரியாத ஒரு சூழ்நிலையாக மாறி எதிர்காலத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு விலகாத ஒரு பந்தமாக மாறிவிடும். அதனால் இந்த நேரத்தை திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல பிரிந்த நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு, சொந்த பந்தங்களிடத்திலே நல்ல மரியாதை மதிப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த 15ஆம் தேதி ஒரு வரை உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை 12 குடையவன் என்று சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு 12 குடையவன் சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். அந்த நேரங்களில் சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு செலவினங்கள் அதிகமாக ஏற்பட காத்திருக்கின்றது. அதனால் இந்த 14ஆம் தேதி வரை செலவுகளிலே கொஞ்சம் சிக்கனம் தேவை. கொஞ்சம் கூட யோசிக்காமல் டக்கென்று கொடுத்து விட்டோ அல்லது செலவு செய்து விட்டோ நீங்கள் பின்னால் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல சகோதர சகோதரி மூலியமாக இந்த வாரம் உங்களுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்பட்டாலும், ஆனால் அவர்கள் மூலியமாக இந்த தன வரவு என்பது குறையாது. கண்டிப்பாக அவர்கள் செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக செய்வார்கள். அவர்களிடத்திலிருந்து வர வேண்டிய ஒரு பணமோ நகையோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் ஒரு சிறிய மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. கவனமாக இருப்பது நல்லது. அதே குடும்பத்திலே சில நேரங்களிலே சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவை அனைத்துமே இப்பொழுது சுபிட்சமாக சரியாகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையிலும் மாற இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாகவும் இருக்கின்றது. இந்த 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றீர்கள். தொழில் ரீதியாக இந்த வாரத்திலே உங்களுக்கு புதிய ஒரு உத்தரவுகள் கிடைக்கலாம். குறிப்பாக ஒரு திரைத்துறை சார்ந்தவர், கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே புதிய வரவுகள் வரலாம். அதற்காக அச்சாரமாக முன்பணமாக உங்களுக்கு நிறைய பணங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. டெக்ஸ்டைல் நிறுவனத்தை நடத்துபவர்கள், உணவகங்கள் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு திடீரென்று ஏற்படக்கூடிய யோகங்கள் மூலியமாக, திடீரென்று வரக்கூடிய ஒரு ஒத்துழைப்புகள் மூலியமாக நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அதே போல புதியதாக சில நிறுவனங்கள் துவங்குவதற்கான வாய்ப்பும் பலருக்கு இருக்கின்றது. அனைத்து துறையை சார்ந்த தொழில் செய்பவர்களுக்குமே இந்த வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு துறையிலிருந்து நீங்கள் ஏதேனும் உதவிகள் பெற விரும்பினால் அது நிச்சயமாக இந்த வாரத்திலே கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளலாம். மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையில் இந்த வாரத்திலே இருக்கின்றது. கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். தாய் வழி சொந்தங்கள் இந்த வாரத்திலே இந்த சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு பல உதவிகளை செய்வார்கள். சொத்துக்கள் மூலியமாக அல்லது விற்பனை மூலியமாகவோ அதை வாங்கி மாற்றுவதன் மூலியமாகவோ அல்லது நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த சொத்தை விற்று பணமாகவோ இந்த வாரத்திலே நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்கள் மூலியமாக, ஒரு வியாபாரங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு தனவரவு இருக்கின்றது. விவசாயத்துறை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கெல்லாம் இந்த வாரத்திலே நிறைய ஒரு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக 15ஆம் தேதிக்கு மேலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது. காரணம், சனி பகவான் குருவுடைய நட்சத்திர காலுக்கு 15ஆம் தேதிக்கு வருகிறார். குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது 15ஆம் தேதிக்கு மேலே. அதேபோல் காவல்துறையில் இருக்கின்ற, காவல் பணி செய்கின்ற அல்லது ஒரு கிராமங்களிலே உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய பலருக்கு இந்த ஒரு புதிய உத்தரவுகள் மூலியமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு புதிய
ஒரு வரவுகள் கிடைக்கலாம், அல்லது புதிய வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெறலாம். இப்படி ஒரு நல்ல நல்ல நிகழ்வுகள் குடும்பத்திலும் ஒரு நல்ல ஒரு சுப நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி நிறைய பேருக்கு இந்த 15ஆம் தேதிக்கு மேலே வெளிநாட்டில் இருந்து இருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல இந்த வாரத்திலே சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே அவசரகதி கூடாது. தேவையற்ற வார்த்தைகளை பிரயோகிப்பதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்திலே சில வீணான பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்கி வைத்துவிடக்கூடாது. உங்களது இல்லற துணை உங்களது நல்ல நிலைமையிலே பக்கபலமாக இதுவரை இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவற்றை நீங்கள் அப்படியே பேணி காத்து வருவது நல்லது. நண்பர்களிடத்திலே எந்த பகையும் நீங்கள் ஏற்படுத்திவிடக்கூடாது. இப்படி பல வகையிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்து வருகின்றது. ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமாகவும் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்போது காண இருக்கின்றோம். கன்னிராசிக்கு அதிபதியாகவும் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழிற்சானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் புதன். புதன் இப்பொழுது வக்ரகதி அடைந்து நீசபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே உங்கள் ராசிக்கு செவ்வாயின் பார்வையும் இருக்கின்றது, குருவின் பார்வையும் இருக்கின்றது. இதிலே இந்த குரு பகவானின் பார்வை என்பது மிக மிகுந்த யோகத்தை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது. செவ்வாயின் பார்வை என்பது உங்களது எந்த ஒரு காரியத்தையும் விரைவாக செய்து முடித்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது. செவ்வாயும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கின்றது. உங்கள் ராசிநாதன் பலம் இழந்தாலும் உங்களை வழிநடத்துவதற்கு ஒரு அற்புதமான 2 கிரகங்கள் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாய் செவ்வாய் உங்களுக்கு பல ஆண்கள் மூலியமாக நிறைய ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. குறிப்பாக கன்னிராசியை சேர்ந்த பெண்களுக்கு. அதே போல பல பெரிய மனிதர்களுடைய வழிகாட்டுதல் இந்த கன்னிராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு இப்பொழுது இருப்பதால் சுய புத்தியை நீங்கள் இழந்தாலும் அவர்களுடைய ஆலோசனை மூலியமாக நீங்கள் நல்ல ஒரு நிலையிலே நீங்கள் இப்பொழுது செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழிலை நீங்கள் எப்படி சீராக கொண்டு செல்ல வேண்டும், தொழில் ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது, இப்படி பல விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தருவதற்காக நல்ல ஒரு பெரிய மனிதனுடைய ஒரு ஒத்துழைப்பு, அதே போல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, உங்கள் தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக ஒத்துழைப்பு, உங்களது சகோதர சகோதரிகள் மூலியமாக ஒத்துழைப்பு, இப்படி பல வகையிலே உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை, ஒரு பக்கபலம் உங்களுக்கு இருந்து கொண்டிருப்பதால் நீங்கள் வெற்றிகரமாக நீங்கள் இலக்கை அடைய முடியும். ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல எண்ணிய காரியங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் பெறலாம். 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை சந்திரன் 12ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்து கொண்டு வர இருப்பதால் நீங்கள் கையிருப்புகள் சிலருக்கு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உறவுகளுக்காக நீங்கள் மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியமான சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக அல்லது உங்களது சகோதர சகோதரிகளுக்காக சிலருக்கு செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது நீங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் மூலியமாக வீண் செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால் இந்த செலவினங்களிலே மட்டும் இந்த 3 நாட்கள் 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி மதியம் வரை கொஞ்சம் கவனம் செலுத்தினால் உங்கள் இருப்பை காலி செய்யாமல் நீங்கள் காத்துக்கொள்ளலாம். மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு அற்புதமான நிலையிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்களுடைய நட்பு வட்டாரத்தை கொஞ்சம் கவனித்து வைத்துக் கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைகளாக இருந்தால் தேவையற்ற உறவுகள் நட்புகள் அவர்களை தவறான வழிநடத்தலுக்கு இட்டு சென்றுவிடும் என்பதால் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல தந்தை வழி உறவுகள், தந்தை வழி சொந்தங்கள் மூலியமாக
சில மனக்கசப்பான விஷயங்கள் உங்களுக்கு நடந்தாலும், அவர்களிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்தவைகள் நடக்காமல் போனாலும், நிச்சயமாக இன்று இல்லாவிட்டாலும் அதே ஒரு நல்ல காரியங்கள் வர வேண்டிய ஒரு தொகைகளோ எதுவுமே தடையில்லாமல் கண்டிப்பாக இன்னொரு நாள் வந்து சேரும். அது வருவதற்கான ஒரு நல்ல காலமும் நேரமும் இப்பொழுது இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது. தேவையில்லாமல் அவர்களிடத்திலே நீங்கள் கோபப்பட்டு சில காரியங்களை கெடுத்துவிடக்கூடாது. காரணம், இப்பொழுது உங்களுக்கு செவ்வாயின் பார்வை உங்கள் ராசிக்கு இருந்து கொண்டிருப்பதால் எதிலும் அவசர கதி இருக்கிறது. அவசரமாக சில நேரங்களிலே செயல்பட்டு நீங்கள் ஒரு கோபத்திலே நீங்கள் ஏதேனும் வார்த்தைகளை பேசிவிட்டால் அது பின்னால் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிவிடும். காரணம், உங்கள் வாக்குஸ்தானாதிபதி சுக்கிரனும் இப்பொழுது வக்கரகதி அடைந்து உச்சபலம் அடைந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் வாக்குஸ்தானம் கொஞ்சம் பலகீனமாக இருப்பதால், அவசரப்படுத்தக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்ப்பதால் கவனமாக நீங்கள் வார்த்தையை கையாள வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்திலும் நீங்கள் இதே நிலையை கடைபிடிக்க வேண்டும். பொறுமை காப்பது நல்லது. எதையும் யோசித்து நீங்கள் செயல்படுத்துவது நல்லது. காரணம், உங்கள் ராசிநாதன் இப்பொழுது சுயபலம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் உங்களுக்கு நல்ல ஆலோசனை தரக்கூடியவர்கள் நிறைய பேர் உங்களுக்கு இருப்பதால் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். யாரிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை உணர்ந்து பேச வேண்டும். நட்பு வட்டாரத்தில் இருக்கின்ற ஒரு உதவிகள் உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் பயனையும் தரும். இந்த வாரம் நண்பர்கள் உங்களுக்கு மிக பக்கபலமாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். உங்களது இல்லற துணை, கணவன் அல்லது மனைவி உங்களை நல்ல வழியாக வழிநடத்துவார்கள். தொழில் ரீதியாக உங்கள் அனைவருக்குமே இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கின்றது. நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல நல்ல புதிய ஒரு உத்தரவுகளோ அல்லது புதிய வாய்ப்புகளோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அனைத்து துறை சார்ந்தவர்களுக்குமே இது நல்ல ஒரு வாய்ப்பான நேரம். வெளியூரில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள், வெளிநாட்டில் இருக்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு மதிப்பையும் பண வருவாயையும் தரக்கூடியதாக இருக்கிறது. திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஏதேனும் ஒரு தனவரவுகள் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு புதையல் மூலியமாக கூட சில ஒரு நல்ல ஒரு காரியங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கலாம். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கவனம் தேவை என்பது, அவசரகதி கூடாது என்பது மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கு நிறைய ஒரு வரவுகள், ஆலோசனைகள் நிறைய கிடைக்கும். பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல இந்த வாரத்திலே கன்னிராசி நண்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண் 4. துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். இந்த வாரத்திலே உங்கள் ராசிநாதன் வக்ரகதியிலே அமர்ந்திருக்கின்றார். 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிரிஸ்தானத்திலே விரயஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். விரயஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனும் 9 கூடையவனுமாகிய அந்த புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிநாதனோடு. பொதுவாக ராசிநாதன் உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் எதிர்மறையான சிந்தனைகள் உருவாகும். அதாவது ஒரு காரியத்தை நாம் இதுவரை அதை செய்ய வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருப்போம். இப்ப என்னன்னா, செய்து பார்த்தால் என்ன, அதனால என்ன வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாகும். அதனால் இந்த நேரத்திலே நீங்கள் எடுக்கின்ற முடிவுகள் கொஞ்சம் கவனமாக எடுப்பது நல்லது. ஏனென்றால் ராசிநாதன் வக்ரகதியில் இருந்தாலும் அவருடைய பார்வை விரயஸ்தானத்திற்கு விழுந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே செலவுகள் ஆகலாம், அல்லது அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய பயன் இல்லாமல் போகலாம். அதனால் நீங்கள் தேவையற்ற விஷயங்களிலே நீங்கள் தலையிடாமல் தேவையான விஷயங்களுக்கு மட்டும் கவனம் செலுத்தி கொண்டு நீங்கள் செல்கின்ற பொழுது நிச்சயமாக அது வெற்றிகரமானதாக அமையும். அதே போல உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருப்பதால் உங்கள் இல்லத்திலே ஏற்படக்கூடிய
சந்தோஷமான விஷயங்கள், தாம்பத்தியத்தில் இருக்கக்கூடிய திருமணம் ஆன ஆண் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள், இப்படி பல வகையிலே உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல எதிர்பாராத தன வரவுகள், நீங்கள் எதிர்பார்க்காமல் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். அவை உங்களுக்கு இப்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. காரணம், 8ஆம் இடத்திலே குரு அமர்ந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்கள் தனஸ்தானத்தையும் பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் ஏற்கனவே 12ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நேரங்களிலே எதிர்பாராத நிகழ்வுகள் மூலியமாக தன வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல வெளியூர்களில் இருந்தோ அல்லது வெளிநாடுகளில் இருந்தோ அல்லது தொலைதூரத்தில் இருந்தோ உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து அந்த செய்திகள் மூலியமாக உங்களுக்கு குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அதன் மூலியமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு விஷயங்களும் நடக்கலாம். குடும்பத்திலே நல்ல ஒரு தெய்வ ஒரு கடாட்சம் இருக்கிறது, தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்பத்திற்கு இருக்கிறது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே நல்ல மரியாதையும் மதிப்பும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது தெய்வத்தினுடைய அனுகிரகத்தால். குருவினுடைய பார்வை உங்களுக்கு 2ஆம் வீட்டிற்கு விழுந்து கொண்டிருப்பது விசேஷமான ஒரு அமைப்பு. அதனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு சூழ்நிலைகளிலே நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல உங்கள் வீட்டிலே திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது திருமண யோகம் கண்டிப்பாக இருக்கிறது. வீடு வாங்குவதற்காகவோ அல்லது நிலங்கள் வாங்குவதற்காகவோ நீங்கள் ஏதேனும் முயற்சியில் எடுத்தால் அவையெல்லாம் இப்பொழுது கைகூடக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. முயற்சி எடுத்தால் பலன் கிடைக்கும். அதே போல சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு பல உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. சிலருக்கு அவர்கள் மூலியமாக ஏதேனும் ஒரு செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. தாயார் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய நிலையில இருந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய நிலையில இருந்து கொண்டிருக்கின்றார். மாணவ மாணவிகள் கல்வியிலே நல்ல ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய காத்திருக்கிறீர்கள். அதே போல உங்கள் படிப்பின் மூலியமாக உங்களது நல்ல பெயரை பெறக்கூடிய வாய்ப்பும், உங்கள் ஆசிரியர்கள் உங்களை நன்றாக பாராட்டக்கூடிய ஒரு நிலையிலும் இப்பொழுது நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். விளையாட்டுத்துறை சேர்ந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு பரிசில் கிடைக்கக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம். அதே போல உங்களது பிள்ளைகள் நல்ல ஒரு பக்கபலமாக ஒத்துழைப்பாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. தெய்வத்தினுடைய நாட்டத்தினால் அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. அதனால் தைரியமாக இருக்கலாம். சில பிள்ளைகள் தவறான வழியிலே சென்று கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் நிலைமைகளை எல்லாம் மாறி உணர்ந்து நம் பெற்றோர்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் பட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்பதை உணர்வார்கள். அதனால் ஏற்படுத்தக்கூடிய மன கஷ்டங்களிலிருந்து உங்களை காத்து உங்களுக்கு நல்ல பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு மாறுகிறார்கள். அதனால் நீங்கள் பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இல்லை. குடும்பத்திற்கும் தெய்வ பாதுகாப்பு இருக்கிறது. அதனால் குடும்பத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயங்களும் இல்லை. உங்களது இல்லற துணை கணவன் அல்லது மனைவி மூலியமாக சிலருக்கு செலவினங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் செலவுகளை தவிர்ப்பதற்கு அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்வது நல்லது. அதுவும் செலவுகள் கொஞ்சம் சுப செலவுகளாகத்தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. காரணம், 7க்குடையவன் உங்கள் களத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பது, அதே 12ஆம் இடத்திற்கு குரு பார்வையும் விழுவதால் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்காக சிலர் ஏதேனும் ஒரு சொத்தையோ ஒரு நகையோ விற்பதற்கான சூழ்நிலைகள் ஏற்படலாம். அதை நல்ல வழியிலே பயன்படுத்தி சுப காரியங்கள் நடத்துவதற்கு நீங்கள் குடும்பத்திலே ஒத்துழைப்பு தரலாம். அதே போல அனைத்து துறையை சார்ந்த தொழிலாளர்களுக்கும் சரி, தொழில் துறையினருக்கும் சரி, நிறுவனம் நடத்துபவர்களுக்கும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. காரணம், இந்த வாரத்தினுடைய துவக்கத்திலேயே உங்களுக்கு தொழிற்சாலை அதிபதி
தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறார். அதே போல அடுத்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு இடம் பெயர்கின்றார். இவை அனைத்துமே உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. 14ஆம் தேதி மதியத்திற்குள்ளாக தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய உத்தரவுகள் வரலாம். அதே போல நிறைய பேருக்கு தொழில் சார்ந்து ஒரு புதிய முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறலாம். குறிப்பாக நீர் வழியாக தொழில் செய்பவர்கள், கடல் கடந்து தொழில் செய்பவர்கள், கடல் பயணத்தின் மூலியமாக தொழில் செய்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள், இப்படி அந்த நீர்நிலைகளை சார்ந்து இருப்பவர்கள் அல்லது அந்த நீரை வைத்து தொழில் செய்பவர்கள், பால் வியாபாரம் செய்பவர்கள், லிக்விட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், அதாவது தண்ணீரை வைத்து தொழில் செய்யக்கூடிய அனைவருக்குமே 14ஆம் தேதி வரை உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம். பயன்படுத்தினால் நீங்கள் நிறைய லாபங்களை சம்பாதிக்கலாம். சிலருக்கு முதலீடு செய்வோமா வேணாமா, அதை நல்ல வழியில் விற்று விடலாமா என்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் தைரியமாக நீங்கள் 14ஆம் தேதி வரை உங்களுக்கு நேரம் நன்றாக இருப்பதால் பயன்படுத்த வேண்டும். அதன் மூலியமாக நிறைய சம்பாதிக்க வேண்டும். அதே போல உங்களுக்கு 12 கூடியம் என்று சொல்லக்கூடிய அயன சயன சுகஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய புதன் 6ஆம் இடமான எதிரிஸ்தானத்தில் வக்ரகதி அடைந்து உங்களுக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் நித்திரையிலே உங்களுக்கு நிம்மதியான நித்திரை இருப்பது கடினம். அதனால் தேவையில்லாமல் உங்களுக்கு தூக்கத்தின் மூலியமாக சில நேரங்களில் கெட்ட கனவுகள் மூலியமாக உங்களுக்கு தூக்கம் கெடலாம். அதன் மூலியமாக உங்களுக்கு சில நேரங்களில் மன உளைச்சல்கள் ஏற்படலாம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உங்களது குலதெய்வ வழிபாடை செய்ய வேண்டும். உங்கள் குலதெய்வ வழிபாடு என்பது இப்பொழுது உங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலை தரும், நிம்மதியான தூக்கத்தை தரும், திருமணமான ஆண் பெண்களுக்கு நல்ல தாம்பத்தியத்திலே நல்ல ஒரு நிம்மதியை தரும். இப்படி குடும்பத்திலே ஒரு சுப நிகழ்ச்சியில் நடப்பதற்கு நல்ல வாய்ப்பை தரும். இந்த குலதெய்வ வழிபாடு தான் உங்களுக்கு முக்கியம். காரணம், உங்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடிய 9 குடைவன் புதன் இப்பொழுது வக்ரகதியிலே அமர்ந்திருக்கிறார், சனியின் சாரத்திலே. அதனால் குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களை இப்பொழுது காக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இப்பொழுது இருந்து கொண்டிருந்தாலும் சிலர் உங்களுக்கு ஒரு எதிர்மறையான கருத்தை சொல்லுவார்கள், சிலர் பகையாக நிற்பார்கள். அவர்களிடத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். நல்ல செய்திகளை மட்டும் கேட்டு நீங்கள் வழிநடத்தி உங்கள் குடும்பத்தை செலுத்துங்கள். தொழில் ரீதியாகவும் நீங்கள் கவனமாக இருந்து நீங்கள் தொழில் நடத்த வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டமான வாரமாகவும் விளங்கி கொண்டிருப்பதால் பயன்பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண் உங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு பயனை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு நேரங்கள் நன்றாக இருக்கிறது. காரணம், உங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை, ராசிநாதன் இப்பொழுது உங்களுக்கு நல்ல நிலையிலே அமர்ந்து உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருப்பதால் உங்களுக்கு அருமையான ஒரு நேரம். அதே போல 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே 2 கிரகங்கள் வக்ரகதியிலே இருந்து லாபஸ்தானத்தை தான் பார்க்கிறது. அதனால் எந்த நிலையிலுமே உங்களுக்கு வருமானங்கள் தடைபட்டு விடாது. ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். எப்படியாவது குடும்பத்திற்கு ஒரு நல்ல காரியங்கள் நடத்த வேண்டும், சுப காரியங்கள் நடத்த வேண்டும், குடும்பத்திற்கு தேவையான அத்தனை பண உதவிகளையும் நாம் செய்ய வேண்டும், குடும்பத்தை நல்ல நிலையிலே மேல்மேலும் மேலே கொண்டு செல்ல வேண்டும், சொந்த வீடு கட்ட வேண்டும், பிறரிடத்தில் நல்ல மரியாதையை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது. அவைகளுக்கெல்லாம் இப்பொழுது ஒரு சாதகமான நிலையாக குரு பகவானுடைய அனுக்கிரக பார்வை உங்கள் லாபஸ்தானத்திற்கு விழுந்து கொண்டிருக்கிறது. உங்கள் ராசிக்கும் விழுகின்றது. அதனால் நிச்சயமாக நீங்கள் சாதிப்பீர்கள், கண்டிப்பாக வெற்றியும் அடைவீர்கள். உங்கள் சகோதர சகோதரிகள் மூலியமாக தொழில் ரீதியாக பல உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களது இல்லற துணை உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனால் 7 குடையவன் சுக்கிரன் வக்ரகதி அடைந்து உச்சபலம் அடைந்து உங்கள் லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார், ராகுவோடு இணைந்து. அதனால் நட்பு ரீதியாக சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். நண்பர்களுக்கு சில பேருக்கு
நீங்கள் ஏதேனும் மருத்துவ உதவிகளுக்காக உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதே பொழுது உங்கள் கணவன் அல்லது மனைவிக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அவர்கள் உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. தாய் வழி சொந்தங்கள், தந்தை வழி சொந்தங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள், உதவியாக இருப்பார்கள், நல்ல ஒத்துழைப்பை தருவார்கள். இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு எந்த விதமான ஒரு மனக்கசப்பையும் தராமல் மிக பக்கபலமாக உதவியாக இருந்து உங்களை வழிநடத்துவார்கள். அதேபோல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான தருணத்தில் இருக்கின்றீர்கள். இப்படி ஒரு அருமையான சூழ்நிலை அனைத்து தரப்புக்குமே இருக்கின்றது. அரசு துறையை சார்ந்தவர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, திரைப்பட கலைஞர்களுக்கும் சரி, அல்லது கடல் வழியாக பயணம் செய்து தொழில் செய்பவர்களுக்கும் சரி, கடல் கடந்து வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் சரி, அனைவருக்குமே ஒரு நல்ல நேரம். மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வியிலே முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல நேரம். நட்புகள், சொந்தங்கள், உற்றார் உறவுகள் அனைவருக்குமே நீங்கள் பக்கபலமாக இருந்து உதவி செய்து நல்ல பெயரை பெறக்கூடிய ஒரு நல்ல நிலையுமே இருப்பதால் நல்ல வகையிலே தெய்வ அனுகிரகத்தை பெற்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு நீங்கள் நல்ல காரியங்கள் செய்து முன்னேற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரத்திலே விருச்சிக ராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை காண இருக்கின்றோம். தனுசு ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான எதிரி ஸ்தானத்திலே அமர்ந்திருந்தாலும் கூட 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை பார்த்தாலும், அதே போல குடும்பஸ்தானத்திற்கும் உங்கள் ராசியினுடைய பார்வை விழுந்து கொண்டிருப்பதால் நீங்கள் வெளியிலே சென்று அலைகின்ற அலைச்சல்கள் மூலியமாகவும் சரி, அல்லது நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மூலியமாகவும் சரி, எதிர்ப்புகளை சம்பாதிக்கக்கூடிய இடத்திலே உங்கள் ராசிநாதன் சென்றாலும் அதிலிருந்தும் ஏதேனும் நாம் நன்மைகளை பற்றி நம் குடும்பத்திற்கு செய்துவிட முடியும் என்பதை நீங்கள் நிரூபிப்பீர்கள். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கப் போகின்றது. சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு பல காரியங்களை சாதிக்கப் போகின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது, உங்கள் குடும்பத்திற்கும் இருக்கின்றது. அதனால் நிச்சயமாக நீங்களும் சரி, உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் சரி மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கண்டிப்பாக பல காரியங்களை சாதிக்கப் போகின்றீர்கள். அதேபோல தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்கள் குடும்பத்திற்கு இருக்கிறது, குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கிறது. உங்களுக்கு தாய் வழி மூலியமாக, தாய் வழி சொந்தங்கள் மூலியமாக சில செலவுகள் ஏற்படலாம். அந்த செலவுகள் என்பது உங்களுக்கு பின்னாளிலே வருமானம் வரக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் தாயார் உடல் ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்வது நல்லது. நண்பர்கள் மூலியமாகவும் அல்லது சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் அல்லது உங்களது கணவன் அல்லது மனைவியின் மூலியமாகவும் பல நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக உங்களது இல்லற துணையின் மூலியமாக ஏதேனும் ஒரு வகையில் சொத்துக்கள் மூலியமாக அல்லது அவர் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய பண உதவிகள் மூலியமாக தொழில் செய்து நீங்கள் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. அதனால் இந்த வாரம் தொழில் சார்ந்து நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். எதிர்பாராத தனவரவுகள் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும், பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். அதே போல மாணவ மாணவிகள் கல்வியிலே ஒரு சிறந்த நிலையிலே ஏற்படக்கூடிய வாய்ப்பு. சில மாணவிகள் கல்விக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இந்த வாரம் நீங்கள் சுப விரயங்கள், சுப செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்களுடைய இல்லங்களிலே மங்கள ஓசைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாலிப வயதை சேர்ந்த தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு திருமண யோகம் தடையில்லாமல் இப்பொழுது கிடைக்கப் போகிறது. குறிப்பாக நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கும் சரி, திருமணம் ஆகி பிரிந்து மறுமணம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம். இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அடுத்து உங்கள் அனைவருக்குமே ஒரு பக்கபலமாக விளங்கப் போகிறது. தெய்வ வழிபாட்டின் மூலியமாக, நீங்கள் குறிப்பாக சிவ வழிபாட்டின் மூலியமாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் பல நன்மைகளை நீங்கள் பெறலாம், பயன்பெற்றுக் கொள்ளுங்கள்.
தனுசு ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான நேரம், தடையில்லாமல் நீங்கள் காரியங்களை சாதிக்க வேண்டிய ஒரு நேரம். பயன்பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9. பயன்பெற்று வெற்றி பெறுங்கள். அதே போல தனுசு ராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 3:30 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். மகர ராசி சொந்தங்களுக்கு இப்பொழுது நம் ராசி பலன்களை காண இருக்கின்றோம். உங்கள் ராசிநாதன் மிக வலிமையாக வாக்குஸ்தானத்திலே அமர்ந்து நல்ல பார்வைகளாக முதல் 3ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த வாரத்திலே ஒரு அற்புதமான ஒரு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கின்றது. காரணம், உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிற்கு குரு பார்வை இருக்கின்றது. அதே போல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகாலட்சுமியினுடைய வீட்டிற்கு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டில் இருந்து பார்ப்பது சனி பகவான் மற்றும் குரு பகவான். இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு சுப பார்வைகளை பார்த்து கொண்டிருப்பதால், குறிப்பாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருப்பதால் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரமாக விளங்கும். சனியினுடைய லாபஸ்தான பார்வை என்பது நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நன்மையை தந்துவிடும். அதற்கு பக்கபலமாக தெய்வத்துணையும் உங்களுக்கு சார்ந்து இருப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக நடக்கும். எதிர்ப்புகள் என்பது உங்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து வந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எதிரிகள் மூலியமாக வந்த விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு காணாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இருக்கின்றது. காரணம், உங்கள் எதிரி ஸ்தானாதிபதி புதன் இப்பொழுது நீசபலம் அடைந்து வக்ரகதி அடைகின்றார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக இந்த எதிர்ப்புகள் என்பது எல்லாம் ஒளிந்து அவை அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாற காத்திருக்கின்றது. காரணம், அந்த 9ஆம் வீட்டிற்கு குரு பார்வை விழுந்து கொண்டிருக்கின்றது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாக விளங்கினாலும் கூட உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய கட்டாயத்திலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகர ராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு பல எதிர்பாராத நல்ல காரியங்கள் கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத நல்ல காரியங்கள் என்பது நீண்ட நாட்களாக வரவேண்டிய தடையான காரியங்கள் மூலியமாக வரவேண்டிய தொகைகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பும் இப்பொழுது இருக்கிறது. காரணம், உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டிற்கு உங்கள் ராசிநாதனுடைய பார்வை இருப்பதால் எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும், எப்படியாவது நீண்ட நாட்களாக வராமல் இருக்கின்ற அந்த ஒரு விஷயத்தை நாம் எப்படியாவது தக்க வைத்து விட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு முழுமையாக இப்பொழுது இருந்து கொண்டிருப்பதால் அந்த இலக்கை அடையக்கூடிய ஒரு அனுக்கிரகம் உங்களுக்கு தெய்வத்தின் மூலியமாக கிடைக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றியும் பெறுவீர்கள். குறிப்பாக தொழில் ரீதியாக உங்கள் தொழிற்சானாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு இப்பொழுது வக்கரகதி அடைந்து உச்சபலம் அடைந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார். அதே 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை விழுவதால் தொழில் சார்ந்த புதிய விஷயங்களை நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அனைத்து தரப்பினரும் சரி, அனைத்து துறையினரும் சரி, கடின உழைப்பின் மூலியமாக நீங்கள் முன்னுக்கு வந்தாலும் சரி, முதலீடுகள் செய்து நீங்கள் அதன் மூலியமாக நல்ல முயற்சிகள் மூலியமாக முன்னுக்கு வந்திருந்தாலும் சரி, இந்த வாரம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே புதிய அதிர்ஷ்டங்கள் மூலியமாக உங்களுக்கு எதிர்பாராத காரியங்கள் நடந்து உங்களுக்கு தனவரவுகளாக மாறி குடும்பத்திற்கு அது ஒரு நன்மையை செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. காரணம், உங்கள் எண்ணமும் சிந்தனையும் குடும்பத்திலேயே இப்பொழுது இருப்பதால் குடும்பத்தை எப்படியாவது நல்ல நிலையில கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தில் நீங்கள் இருப்பதால் அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக மாறி வெற்றியை தரும். இந்த வாரம் நீங்கள் பல பெரிய மனிதர்களுடைய
ஆலோசனை மூலியமாக, ஆதரவுகள் மூலியமாக நன்மையை பெற்று நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உணர்த்துகின்றேன். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாரமாக இருக்கும். இந்த மகர ராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த வாரத்திலே 3ஆம் எண் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட எண்ணாக இருக்கும். பல வகையிலே உங்களுக்கு நன்மையையும் தேடித்தரும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். அதே போல 7ஆம் எண்ணும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண்ணாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். மகர ராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கிறது. அதாவது 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 3:30 முதல் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 1:02 வரை இந்த மகர ராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது. அந்த நேரங்களிலே கொஞ்சம் கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். கும்பராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய ராசி பலன்களை நாம் இப்பொழுது காணப்போகின்றோம். கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அங்கே ராகுவினுடைய நட்சத்திர காலிலே இருக்கிறார். வருகின்ற 14ஆம் தேதிக்கு மேலே சனி பகவான் குருவினுடைய நட்சத்திர காலுக்கு மாற இருக்கிறார். குரு பகவான் உங்களுக்கு ஏற்கனவே தொழிற்சானத்திற்கு அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதனால் இந்த கும்பராசியை சேர்ந்த அனைவருக்குமே 14ஆம் தேதிக்கு மேலே தொழில் ரீதியாக புதிய முயற்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. பல தொழில் செய்து முன்னேற வேண்டும் என்று படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற கும்பராசியை சேர்ந்த வாலிபர்களுக்கும் தொழிலிலே 14ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் புதிய முயற்சிகள் மூலியமாக நல்ல பெயரும் புகழையும் அடைவீர்கள். அதேபோல தொழில் செய்து வருமானமும் நீங்கள் பெறுவீர்கள். அதேபோல தொழில் ரீதியாக கும்பராசியை சேர்ந்தவர்கள் புதிய முயற்சிகள் மூலியமாக புதிய தொழில்கள் ஆரம்பிப்பதற்கு ஒரு நல்ல நேரம். அனைத்து துறையிலுமே நீங்கள் கவனம் செலுத்துபவர்களுக்கு, கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து துறையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பான நேரம் இது. பொதுவாக தொழில் நன்றாக ஓடினாலே போதும், நமக்கு மன நிறைவு இருக்கும், பண வரவு இருக்கும், குடும்பத்திற்கு தேவையான அனைத்தையும் நாம் செய்து அவர்களையும் மகிழ்ச்சியாக வைப்பதன் மூலியமாக நீங்கள் மன நிம்மதி அடைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சை விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுதான் இந்த வாரத்திலே உங்களுக்கு நடக்கப் போகின்றது. கும்பராசியை சேர்ந்தவர்கள் தொழில் நன்றாக ஓடப் போகின்றது. புதிய முயற்சிகள் மூலியமாக தொழிலுக்காக நீங்கள் ஏதேனும் பண உதவிகள் கேட்டிருந்தால் இந்த வாரத்திலே கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரங்களிலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலியமாக இந்த வாரத்திலே ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகள், அதன் மூலியமாக சில செலவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளிலே கொஞ்சம் கவனம் தேவை. காரணம், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே 2 கிரகங்கள் வக்ரகதியிலே அமர்ந்திருக்கின்றன. அதனால் இந்த நிகழ்வுகள் நிகழலாம். அதே போல உங்கள் வாக்கு ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்திற்கு ஒரு பார்வையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். அதன் மூலியமாகவும் இந்த நிகழ்வுகள் நிகழலாம். அதனால் வார்த்தைகளிலே கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களிடத்திலே பேசும்பொழுது கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும். வீண் பிரச்சனைகளை விலைக்கு வாங்கிவிடக் கூடாது. அதே போல உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்து வந்தால் அவை அனைத்துமே 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு மாறிவிடும். ஒரு அற்புதமான மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு நீங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்களை நீங்கள் கழிக்க காத்திருக்கின்றீர்கள். சுறுசுறுப்பாக நீங்கள் செயல்பட்டு பல நல்ல காரியங்களை செய்ய போகின்றீர்கள். உங்களது பிள்ளைகள் மூலியமாக பல நல்ல காரியங்கள், நல்ல மன நிறைவான ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலியமாகவும் உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் கிடைக்கப் போகின்றது. சிலருக்கு பண உதவிகளும் கிடைக்கப் போகிறது. நண்பர்கள் மூலியமாக, உங்களது இல்லற துணையின் மூலியமாக நீங்கள் கண்டிப்பாக இதுவரை பெற்று வந்த உதவிகளும் சரி, ஒத்துழைப்பும் சரி மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலியமாக நீங்கள் நல்ல பயனை பெறலாம். கும்பராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான வாரம் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். கும்பராசிக்கு ஒரு அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். அதே போல இந்த கும்பராசிக்கு இந்த வாரத்திலே சந்திராசிரமம் இருக்கின்றது. 14ஆம் தேதி
வெள்ளிக்கிழமை பகல் 1:02 முதல் 16ஆம் தேதி ஞாயிறு இரவு 12:30 வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானம் தேவை என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். மீனராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு ராசி பலனை காண இருக்கின்ற மீனராசிக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான வாரம். ஏனென்றால் இந்த வாரத்திலே நீங்கள் பல காரியங்களை செய்து சாதிக்கப் போகின்றீர்கள். உங்கள் ராசியிலே சுக்கிரன் வக்கரம் பல பெற்று உங்களுக்கு 7ஆம் இடமான ஒரு சுபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். சுக்கிரன் வக்கரபலம் அடைந்தாலும் அவர் 3க்கு 8 கூடையவனாக விளங்கி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது என்பது எதிர்பாராத விஷயங்களிலே நீங்கள் பல விஷயங்களை சாதிக்கப் போகின்றீர்கள். குறிப்பாக இந்த விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த மாணவர்கள், விளையாட்டுத்துறையில் இருக்கின்ற ஒரு வருமானம் தரக்கூடிய நிலையில இருக்கின்ற ஒரு நபர்கள் அனைவருக்குமே இது ஒரு சாதகமான நேரம். அந்த விளையாட்டுத் துறையின் மூலியமாக ஏதேனும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தனவரவு திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக நிறைய வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. காரணம், உங்கள் ராசிநாதன் மிக வலிமையாக இருந்து கொண்டு உங்களுக்கு சாதகமான ஒரு பார்வையை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஒரு பக்கபலமாக விளங்குவதால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறப் போகின்றீர்கள். எடுத்த காரியத்தில் அனைத்திலுமே தொட்டது அனைத்தும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். நாம் நேரம் நன்றாக இருக்கின்ற பொழுது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சகோதர சகோதரிகள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல தாய் வழி சொந்தங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கலாம். தாயார் உடல் நலத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். சொத்துக்கள் வாங்க இருப்பதன் மூலியமாக நமது மீனராசியை சேர்ந்த சொந்தங்களுக்கு நிறைய ஒரு வரவுகள் வரலாம். அதன் மூலியமாக குடும்பத்தை நீங்கள் நல்ல நிலையிலே ஒரு உயரத்திற்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு குடும்பத்தை மேன்மேலும் கொண்டு செல்லலாம். நீங்கள் சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம். நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் எல்லாம் உங்களுக்கு மரியாதை தரக்கூடிய ஒரு நல்ல நேரம். உங்களது இல்லற துணை உங்களுக்கு பக்கபலமாக இருந்து கொண்டிருப்பார்கள். உங்கள் நண்பர்கள் உங்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையிலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவருடைய ஆலோசனையும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம். இருந்தாலும் உங்களது இல்லற துணை, அதாவது கணவன் அல்லது மனைவி, அவருடைய உடல் நலத்திலே கொஞ்சம் அக்கறை நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. தந்தை வழி சொந்தங்கள் இப்பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக நிறைய உதவிகளை செய்ய காத்திருக்கிறார்கள். பயன்பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல நேரம். அரசு துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நேரம். அரசியல்வாதிகளுக்கு மிகுந்த ஒரு நல்ல நேரம். நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியமும் இப்பொழுது வெற்றிகரமாக நடக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே சுப ஒரு செய்தியாக வரப்போகின்றது. அதனால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு குறை செல்வதற்கு ஏதுமில்லாத ஒரு வாரமாக இருப்பதால் பயன்பெற்று வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். கண்டிப்பாக வெளிநாட்டில் இருக்கின்ற நம் தமிழ் சொந்தங்கள் இந்த எண்ணை பயன்படுத்தி வெற்றி பெறலாம். இந்த 6ஆம் எண் என்பது இந்த மீனராசிக்கு இந்த வாரம் முழுவதுமே ஒரு பணத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு எண்ணாக விளங்கும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.